முக்கியமான விஷயம். பாவம் மக்களுக்கு தெரியாத ஒன்று அவர்கள்ட்ட போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு ரொம்ப அக்கறைப்பட்டு முஸ்தீப் எடுத்து ஆதாரத்தை நிறுவுறோம். ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் என்ன, நம்பர் என்ன அறிஞ்சு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மீது கொண்ட அக்கறை. அவர்கள் போது கட்டுக்கதையை அப்படியே மொளாந்தடவி காதலை ஏத்தக்கூடியதில்லை. அப்படி ஏத்தவான் தலப்பா கட்டிட்டு அவ்வளவு அடிப்பான் கதைய. ஆனா அதை மக்கள், அப்பாவி மக்கள் என்ன செய்யறாங்க, நம்பிட்டு போறாங்க. ஒன்னத்துக்கு ஒரு ஆதாரம் வைக்க, அது ஆதாரமற்ற செய்தி ஆதாரம் சொல்லி அடிச்சு பேசுவான். கையில ஒரு பெரம்போட இருப்பாரு, அதுதான் உண்மை அப்படிங்குவாரு. பெரிய கம்பு வச்சிருப்பாரு ஒரு முளத்துக்கு, அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுவான். வயசான காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளுந்துடக்கூடாதுன்னு ஒரு கம்பம் இன்னும் வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். 20 வயசு கிழமை வரைக்கும் பிடிச்சி நொண்டி வராரு படிக்கட்டுல. இப்படியா இருந்தாங்க நபிகள் நாயகம். ஏறி போருக்கு சென்ற ஒரு போர் வீரரை என்ன செய்திருக்கிறாரு, அவ்வளவு ஒரு தைரியமாக போல்டாக நின்னார்கள். இங்க நின்று போறான் 25 வயசு, கம்ப பிடிச்சி மெதுவா போறாரு. இதுக்கு என்ன செய்ய, இதுக்கும் ஒரு ஆதாரத்தை வைப்பான். அப்ப எல்லாத்துக்கும் நம்ம சொல்லாம இருந்தால் அநீதி கை ஓங்கி விடும். இப்ப நம்ம சொல்வது என்னது, அல்லாஹ்வுடைய அருளால் வெற்றி கிடைத்திருக்கிறது. மக்கள் ஒன்றும் யாரும் அறியாமையில் இல்லை, தெளிவாக இருக்கிறார்கள். பொற்காலத்தில் இருக்கிறார்கள், கற்காலத்தில் இல்லை. ஒவ்வொன்றையும் இன்னைக்கு சொன்னா அடித்து ஆய்வு பண்ணி நமக்கே கிளாஸ் எடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அழகா நீங்களே பார்க்கலாம். சர்ச்சைக்குரிய ஹதீஸ் ஆய்வு செய்யலாம். நிறைய விஷயங்களை ஆய்வு பண்ணி எழுதலாம். கொஞ்சம் படிக்க தெரியணும், சின்ன திறமை இருந்தால் என்ன செய்யலாம், ஆய்வு பண்ணி அக்கறை செலுத்தணும். அதுதான் ஒண்ணு. அப்ப அல்லாஹ் குர்ஆன், நான் அந்த ஆரம்பத்துல குர்ஆன்லாம் சுட்டி காட்டினேன். வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹும் லம் யுஹிரு தும்யான். அதாவது அல்லாஹ்வுடைய வசனங்கள் கூறப்பட்டால் அதில் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் விழமாட்டார்கள், மாறாக என்ன செய்வார்கள், ஆய்வு செய்வார்கள் சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு கற்றுத்தரான். அப்ப இப்படி நிறைய இருக்கு. அஃபலா யதப்பரூனல் குர்ஆன் வலவு கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபி இக்திலாஃபன் கஸீரா. குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, அல்லாஹ் அல்லாதவருடன் இருந்தால் இக்திலாஃபன் கஸீரா, அதிகமான முரண்பாடுகளை நீங்க கண்டிருப்பீர்களே. முரண்பாடு அல்லாஹ் குர்ஆனுக்கே இந்த சர்டிபிகேட் கொடுக்குறானா, ஹதீஸுக்கு கொடுக்காம இருப்பானா? ஹதீஸும் வகி செய்தி தானே, வகியையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்க மாட்டானா? இப்படி குர்ஆன் வசனத்தை 20 வசனம் வரைக்கும் ஆரம்பத்துல படிச்சு காட்டினேன். ஏன்டா படிச்சு காட்டுறான், நீங்க சிந்திச்சிருப்பியோ. அந்த குர்ஆன் வசனத்தை வச்சுதான் ஹதீஸை முடிவெடுக்கணும். சம்பந்தம் இல்லாம படிச்சு காட்டல, சம்பந்தம் இருக்கு, அதை படிக்கணும். அப்புறம் ஹதீஸை படிக்கணும், சஹாபாக்களை தெரியணும், அப்புறம் மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கு இவ்வளத்தையும் ஆய்வு பண்ணிட்டு முடிவுக்கு வந்தீங்கன்னா ஹதீஸ் கலையில நீங்க ஒரு தலைவர், நீங்க ஒரு சேக்கு தான். இவ்வளவு ஆய்வு பண்ணணும். போற போக்குல நேரம் நீங்க ஹதீஸை பார்த்தால் நிச்சயமாக என்ன செய்யாது, ஹதீஸ் உங்களுக்கு புலப்படாது, உங்களுக்கு விளங்காது, உங்களுக்கு அது மண்டையில ஏறாது. என்னடா என்னமோ ஒருத்தன் உளறிக்கிட்டு நிக்காம போல இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இதுக்கு ஒரு 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இது கண்டிப்பாக ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சாதான் விளங்கும். ஆனா அநேகமா இப்ப கொஞ்சம் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இது ஒரு சிக்கலான ஒண்ணு. ஏன்னா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு கேள்வி இருந்தா